தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய ஒருத்திக்கே சொந்தம். அருமையான ஒரு குடும்ப நாவல். அதுதான் இந்த பகுதியில் ஆரம்பிக்குது. கேட்கலாம். அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதை எழுதின ஒரு இன்ட்ரோடக்ஷனை செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள என்ட்ரி ஆயிடலாம். கேட்கலாமா? இது என் முதல் நாவல். திரைப்பட நடிகையாக பல ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் அறிமுகமாகிய நான் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நாவல் ஆசிரியையாக, எழுத்தாளராக உங்களை சந்திக்க வேண்டும் என்று கனவுகள் கண்டதுண்டு. ஆனால் அந்த கனவுகள் இவ்வளவு விரைவில் நனவாகும் என்று உண்மையாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிறு வயதிலிருந்தே எழுத்தில் அதிக ஆர்வம் இருந்த போதிலும் அதை வெளிப்படுத்த நேரம் இருக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் வேலை வர வேண்டும் என்பார்கள். அதற்கு இப்பொழுது வேலை வந்துவிட்டது. துக்ளக் ஆசிரியரும் எனது நெருங்கிய நண்பருமான சோ எஸ் ராமசாமி அவர்கள் என்னிடம் ஒரு சிறுகதை எழுதேன் என்று கேட்டார். சிறுகதையாக ஆரம்பித்தது எழுதி முடிப்பதற்குள் ஒரு முழு நீள நாவலாகவே உருவெடுத்து விட்டது. ஒருத்திக்கே சொந்தம் என்ற கதையின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிற கருத்து மிக எளிமையானது. மனித உள்ளம் என்பது மிகவும் விசாலமானது, அதே சமயத்தில் மிகவும் குறுகியது கூட. தீங்கு செய்தவர்களை மன்னித்து அவர்களை ஆதரிக்கும் தன்மை கொண்ட ஒரு மனிதனின் உள்ளம் மிகவும் விசாலமானது. ஆனால் காதல் என்று வரும்பொழுது அவன் உள்ளம் ஒருத்திக்கே சொந்தம். அவளுக்கென்று அவன் இதயத்தில் உள்ள ஸ்தானத்தை அவன் வேறு யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது அவன் உள்ளம் குறுகியது என்றும் ஒரு பேச்சுக்கு வேணாம் கூறலாம். உண்மையில் அது குறுகிய மனமே அல்ல. உலக நியதிகளுக்கும் சமூக சட்ட திட்டங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் பயந்து கோழைத்தனமாக ஆத்மார்த்தமான காதலை விட்டு கொடுக்காமல் யார் என்ன நினைத்தாலும் அதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளும் உள்ளம் திடமானது, தைரியமுடையது. அப்படிப்பட்ட பாத்திர படைப்புத்தான் என் கதையின் கதாநாயகன் ரவி. உலகம் அமைதியாக ஒரு கட்டுப்பாட்டுடன் இயங்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களே பல விதிமுறைகளையும் சட்டங்களையும் உருவாக்கி இருக்கின்றார்கள். சில தனிப்பட்ட பிரத்யேகமான சூழ்நிலைகளில் இந்த சட்டங்களை பின்பற்றுவதே ஒருவருக்கு அநீதியை இழைப்பதாக மாறிவிடும். சட்டம் எல்லாவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் உதவுவதில்லை. ஏன் இப்படி நடக்க வேண்டும்? சட்டம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதானே. உள்ளத்தில் எழும் உணர்ச்சிகளை சட்டத்துக்கேற்றபடி வரவழைத்துக் கொள்ள முடியுமா? ஒருவருடைய உணர்ச்சியை சட்டம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதனால் அதுவரை தவறு, குற்றம் என்று கூற முடியாது. இந்த அடிப்படையில்தான் நான் இந்த கதையை அமைத்திருக்கிறேன். ஜெயலலிதா. ஒருத்திக்கே சொந்தம். அத்தியாயம் 1. ரவி, வடக்கண்ணா. அம்மா. கையில் இருந்த பெட்டியை ஒரு பக்கம் எரிந்துவிட்டு ரவி ஓடி வந்து தனது தாயாரை கட்டி அணைத்துக் கொண்டான். ஆண்டாள் தனது இரு கரங்களையும் அவன் தோள்கள் மீது வைத்து சற்று பின்னுக்கு தள்ளிப்போய் நின்று அவனை ஏற இறங்க பார்த்தாள். ஆண்டாளின் உள்ளம் பெருமையால் பூரித்தது. இப்படி ஒரு மகனை பெற்றெடுத்ததற்கு எந்த தாயின் உள்ளம்தான் பெருமைப்படாது? 6 அடி உயரம், வாட்டசாட்டமான தோள்கள், சுருட்டையான அடர்த்தியான கருகரு தலைமுடி, சிவந்த முகத்தின் நடுவே செதுக்கியது போல் நேரான அழகான மூக்கு. எங்கே தனது கண்ணே பட்டுவிடுமோ என்று பயந்து உள்ளத்தின் பூரிப்பை வெளியே தெரியப்படுத்தாதவாறு, என்னடா கண்ணா, இப்படி இளைச்சு போயிட்டியே என்றாள். ரவி அதை கேட்டு சிரித்தான். நானா இளைச்சு போயிட்டேன்? சரியா பார்த்து சொல்லுமா என்றான். அது சரி, அவன் எங்கடி இளைச்சிருக்கான்? அவன் தான் படிக்கிறானே மெட்ராஸ்ல. அங்க பார்த்தசாரதி சுவாமி கோயில் யானை இருக்கு பாரு, அது மாதிரி நல்லா தின்னு தின்னு கொளுத்திருக்கான் என்று கிண்டலாக சொல்லிக்கொண்டே ரவியின் தகப்பனார் ராஜகோபாலன் ஹாலுக்குள் நுழைந்தார். டேய் ரவி, உன்னை பார்க்காத ஏக்கத்துல உன்னோட அம்மா தாண்டா இளைச்சு போயிருக்கா என்றார். என்னடா, பரீட்சையெல்லாம் எப்படி எழுதியிருக்க என்று தாயார் அவனை விசாரித்தாள். நன்றாகவே எழுதியிருக்கேம்மா.
என்ன பரீட்சையோ என்ன படிப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. 5 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. இங்க நம்ம நிலத்தையும் எல்லாம் ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டு கால் மேல காலு போட்டுக்கிட்டு ஜம்முன்னு உட்காராம என்ன பெரிய படிப்பு வேண்டி இருக்கு? அழுத்து கொண்டார் ராஜகோபாலன். பையன் வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதான் நேரா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கான். குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க வழக்கமா ஜெபிக்க கூடாதா என்று கடிந்து கொண்டாள் ஆண்டாள் தன் கணவனை. சரிடி, உன்னுடைய செல்லத்தை உள்ள கூட்டிக்கிட்டு போ, நானா வேண்டாங்கிறேன். என்ன இருந்தாலும் இன்னும் 1 வருஷம் தானே காலேஜ்ல பாக்கி இருக்கு. அது முடிச்சதும் எப்படி அவன் இங்க தானே வந்துட போறான். நம்ம வீடு நிலம் எல்லாமே தஞ்சாவூர்ல இருக்கிற போது இதையெல்லாம் விட்டுட்டு எங்க போயிட போறான். அதனாலதான் எதுக்கு காலேஜ்னு நேரத்தை வீணாக்கணும்னு கேக்குறேன். இந்த நேரத்துல விவசாயத்தை பத்தி கொஞ்சம் கத்துக்கலாமோ இல்லையோ என்றார் அப்பா. அப்பா, இத பத்தி நான் எத்தனையோ தடவை என்று ரவி ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் ஆண்டாள் அவனை பார்த்து வேண்டாம் என்பது போல் மௌனமாக ஜாடை காட்டி தலையசைத்தாள். ரவி தனக்கு வந்த ஆத்திரத்தை அப்படியே அடக்கிக் கொண்டான். சரிப்பா, நான் போய் குளிக்க போறேன் என்று சொல்லிவிட்டு ரவி தன்னுடைய தனி அறைக்குள் சென்று விட்டான். குளித்து முடித்த பிறகு சமையல் கட்டுக்கு சென்றான். தரையில் மணையை தயாராக போட்டு வைத்து அவனுக்கு வெள்ளித்தட்டில் பலகாரத்தை பரிமாறிவிட்டு ஆண்டாள் அவன் அருகே வந்து உட்கார்ந்தாள். விசிறியை கையில் எடுத்துக்கொண்டு விசிற ஆரம்பித்தாள். ரவி சாப்பிடாமல் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் எங்கேயோ பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தான். ரவி, என்னப்பா சாப்பிடாம உட்கார்ந்து இருக்க? ஏம்மா, அப்பா இன்னும் அவருடைய பழைய எண்ணத்தை மாத்திக்கல போல இருக்கே. அத பத்தியெல்லாம் அப்புறம் பேசலாம்டா. இப்ப என்ன அவசரம்? முதல்ல நீ சாப்பிடு. இல்லம்மா, இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. இந்த தஞ்சாவூர்லயே காலம் பூராவும் கிடந்து விவசாயம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நான் எத்தனையோ வாட்டி அப்பா கிட்ட சொல்லியாச்சு. அதனால தானேம்மா நான் பிகாம் படிக்க மெட்ராஸுக்கே போனேன். இப்ப என்னடானா மறுபடியும் படிப்பு முடிஞ்சது இங்கேயே வந்துடணும்னு சொல்றாரு. ஏண்டா, உனக்கு தஞ்சாவூர் அவ்வளவு பிடிக்காம போயிடுச்சா என்று வருத்தத்தோடு கேட்டாள் அவன் அம்மா ஆண்டாள். நான் அப்படி சொல்லலேம்மா, நீ அப்படி நினைக்கிற. ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கல்ல. எனக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் பிகாம் முடிச்சதும் நீ என்னடா பண்ண போற? நான் மெட்ராஸ்லயே இருந்தா எவ்வளவோ பண்ணலாமா. பிகாம் முடிச்சிட்டு எம்பிஏ படிக்கலாம், இல்ல சிஏ படிக்கலாம், இல்ல ஏதாவது வேலைக்கு கூட போகலாம். அங்க எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு முன்னேற. ஆனா இங்க என்ன இருக்கு? என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு சொல்லு. சரிடா கண்ணா, உனக்கு இந்த விவசாயத்துல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா நீ எங்களுக்கு ஒரே புள்ள. உன்னை விட்டுட்டு எப்படா எங்களை இங்க இருக்க சொல்ற? வேணும்னா இங்கே ஏதாவது வேலை பார்த்துக்க முடியாதா என்று ஆண்டாள் கெஞ்சுகிற தினசில் கேட்டாள். என்னம்மா புரியாம பேசுற? இங்க என்ன பிரமாத வேலை கிடைக்கும்? ஆமா, என்ன ஏன் நீங்க பிரிஞ்சிருக்கணும்? மெட்ராஸ்லயே ஒரு வீடு எடுத்துக்கிட்டு நீயும் அப்பாவும் அங்கேயே வந்து என் கூட இருக்கலாமே. இங்க இருக்கிற நிலத்தை நம்ம மேனேஜர் கவனிச்சுக்க மாட்டாரா என்ன? ஆண்டாள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அதுக்கெல்லாம் உங்க அப்பா ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டாருடா. உனக்கு தெரியாதா என்ன? கொஞ்சம் சலிப்போடு ரவி ஆண்டாளை பார்த்தான். எப்போது ஊருக்கு வந்தாலும் இதே உபத்திரவம் தானா என்ற எரிச்சல் ஏற்பட்டது அவனுக்கு. இப்ப என்னம்மா பண்ண சொல்ற? அப்பாவுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கோ அவ்வளவு பிடிவாதம் எனக்கும் இருக்கு என்றான் பிடிவாதமாக. இதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டுமா என்பது போல. எனக்கு தெரியாதா என்ன ரவி? நான் பெத்த புள்ளாச்சே நீ. சரி சரி, டிஃபன் எல்லாம் ஆறி போகுது, சாப்பிடுப்பா, அப்புறம் பேசலாம் என்றாள் ஆண்டாள். ரவி சாப்பிட ஆரம்பித்தான். முகத்தில் ஏக்கத்தோடு ஆண்டாள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சின்ன பையனாக இருந்தபோது சற்று நேரம் கோவிலுக்கு போய்விட்டு வர கிளம்பினால் கூட என் புடவை தலைப்பை பிடிச்சுக்கிட்டு, அம்மா என்னை விட்டுட்டு போகாதேம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதேம்மான்னு என் பின்னாலேயே சுத்துவான். இப்ப பெரியவன் ஆயிட்டான். கண்ணா, நீ என்னை விட்டுட்டு போயிடாதேடான்னு நான் அவனை கெஞ்ச வேண்டி இருக்கு என்று மனசுக்குள் நினைத்து கொண்ட போது அவளையும் அறியாமலேயே அவள் கண்கள் ஈரமாயின. ரவி அப்போது சட்டென்று தலையை தூக்கி ஆண்டாளின் முகத்தை பார்த்தான். தாயின் வேதனையை அவனால் உணர முடியும். அவன் பார்வையில் கனிவு பிறந்தது.
தனது இடது கையால் ஆண்டாளின் வலது கரத்தை பிடித்துக் கொண்டான். அம்மா, மெட்ராஸ்ல எந்த ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாதான் என்ன? உன்னுடைய சமையல்ல இருக்கிற சுவை வேற எதுலயும் வரவே வராதுமா. நீ மெட்ராஸுக்கே வந்து என் கூடவே இருந்துருமா என்றான் பாசமாக. ஆண்டாளின் உதடுகளில் ஒரு சிறிய புன்முறுவல் தோன்றியது. உனக்கு அம்மா தான் வேணுமா, இல்ல அம்மா சமையல் இருந்தா போதுமாடா என்று வேடிக்கையாக கேட்டுவிட்டு அத்தோடு விட்டுவிட்டாள் ஆண்டாள். 7 நாட்கள் கழிந்தன. ரவியின் எதிர்கால திட்டங்களை பற்றி மீண்டும் வீட்டில் யாரும் பேசவில்லை. அன்று காலை ரவி தன் அறையில் கட்டிலில் சாய்ந்தபடி ஒரு நாவலை படித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆண்டாள் அங்கே வந்தாள். ரவி, இன்னைக்கு சாயங்காலம் நாம எல்லாருமே சூரக்கோட்டைக்கு போறோம். 5 மணிக்கு புறப்படணும், ரெடியாரு என்றாள். சூரக்கோட்டைக்கா? எதுக்குமா என்று கேட்டான் ரவி ஆச்சரியத்தோடு. பொண்ணு பார்க்கத்தான். பொண்ணு பார்க்கவா? யாருக்கு? என்னடா இப்படி கேக்குற? வேற யாருக்கு? எல்லாம் உனக்குதான். அம்மா! ரவி கோபத்தோடு புத்தகத்தை வீசி எறிந்துவிட்டு எழுந்து நின்றான். என்னம்மா இதெல்லாம்? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். டேய் டேய், ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? சும்மா பொண்ண பார்க்க தானே போறோம். இப்பவே கல்யாணத்தையும் பண்ணிக்கோன்னா சொல்றோம். ஆண்டாள் அவனை சாந்தப்படுத்த முயன்றாள். பின்ன இப்ப எதுக்கு போய் பொண்ணு பார்க்கணும்? அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன். டேய் ரவிக்கண்ணா, முடியாதுன்னு சொன்னா எப்பட்றா? இன்னைக்கு உன்னையும் கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்க வரோம்னு அங்க சொல்லிட்டோம்டா. யார கேட்டு சொன்னீங்க? டேய் கண்ணா, நீ லீவ்ல இங்க வருவேன்னு தெரிஞ்சு 2 வாரத்துக்கு முன்னாலேயே உங்க அப்பா அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாருடா. அப்படின்னா அப்பாவையே போய் அந்த பொண்ணை பார்க்க சொல்லு. கோபத்தோடு ரவி திரும்பிக் கொண்டு ஜன்னலின் அருகே போய் முதுகை காட்டியபடி நின்று கொண்டான். ஆண்டாள் அவன் அருகில் சென்று அவன் கன்னத்தின் மீது தனது கையை வைத்து அவன் முகத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டாள். குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதரா. அவங்க கிட்ட இன்னைக்கு வரோம்னு சொல்லிட்டு நாம அங்க போகலைன்னா நம்ம குடும்ப கௌரவமே போயிடும். நீயே உங்க அப்பா மானத்தை வாங்கிட்ட மாதிரி இருக்கும். இதோ பாரு, போய் பொண்ணை பாக்குறதுல என்ன தப்பு? உனக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயே. உனக்கு பிடிக்காத பொண்ண யாரும் உன்னுடைய தலையில கட்ட போறதில்ல. ஆனா வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாதரா. பெண் பார்க்க ரவியுடன் அவன் அம்மாவும் அப்பாவும் கிளம்பி பெண்ணை பார்த்து முடித்தார்கள். அப்போ போயிட்டு வரோம், மற்றதையெல்லாம் நம்ம 2 பேரும் அப்புறமா பேசிக்கலாம் என்று ரவியின் தகப்பனார் பத்மினியின் தகப்பனார் கிருஷ்ணசாமியிடம் கூறிவிட்டு விடைபெற்றுக் கொண்டார். தஞ்சாவூரை நோக்கி கார் புறப்பட்டது. என்னடா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா என்று கேட்டார் ரவியின் தந்தை. ஆணுக்கு கூட நாணம் வருமா? கூச்சத்துடன் பிடிச்சிருக்குப்பா என்றான் ரவி. என்னவோ, உனக்காக தான் வர ஒத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் தான் பொண்ண பாப்பேன், அடுத்த நிமிஷமே திரும்பி வந்துருவேன்னு என் மேல சீறி விழுந்தியே. பொண்ண பார்க்கவே மாட்டேன்னு தையன்னு குதிச்சியே. இப்ப என்னடானா கடைசியில உன்னை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எனக்கு பாடா போயிடுச்சே என்று கேலி செய்தாள் ஆண்டாள். சும்மா இருமா என்று ரவி அசடு வழிய ராஜகோபாலன் தனக்குள் சிரித்துக் கொண்டார். அவருக்கு இப்போது பரம திருப்தி. பெண்ணை பார்த்ததும் பையன் இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து விட்டான். இனிமே என்ன, தஞ்சாவூரை விட்டு விரட்டினாலும் அவன் எங்கேயும் போக மாட்டான் என்று அவர் மனதுக்குள் நம்பிக்கை பிறந்தது. விடுமுறை நாட்கள் பறந்தன. ரவிக்கு பத்மினியை தவிர மனதில் வேறு எந்த எண்ணத்திற்கும் இடமில்லை. மெட்ராஸுக்கு புறப்பட வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் 3 நாட்களில் கல்லூரி திறப்பு நாள். கல்யாண விஷயம் என்னவாயிற்று என்று தெரிந்து கொள்ள துடித்தான் ரவி. ஆனால் பெற்றோரிடம் கேட்க வெட்கம். கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆண்டாள் அவனிடம் வந்து, இந்தாடா, கண்ணை மூடிக்கிட்டு வாயத்தர என்றாள். ரவியும் அப்படியே செய்தான். ஆண்டாள் அவன் வாயினுள் ஓர் உருண்டை திரட்டுப்பாலை ஊட்டிவிட்டாள். என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷல்? ரவி அம்மாவை கேட்டான். உன்னுடைய கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சுரா என்றாள் சந்தோஷமாக. அம்மா! ரவி அலாக்காக ஆண்டாளை தூக்கி கொண்டு அறையை சுற்றி சுற்றி வந்தான். டேய் டேய், என்னை கீழே இறக்கி விடுறா, எனக்கு தலை சுத்துது என்று சிரித்துக் கொண்டே கத்தினாள் ஆண்டாள். இன்னும் 2 சுற்று சுற்றிவிட்டு ரவி தனது தாயாரை கீழே இறக்கி விட்டான். அப்பாடா என்று மூச்சு வாங்க ஆண்டாள் கட்டிலின் மீது சாய்ந்தாள். ஏண்டா போக்கிரி பயல,
அன்னைக்கு கல்யாணமே வேண்டாம்னு ருத்ர தாண்டம் ஆடுன, இன்னைக்கு கல்யாணம் நிச்சயமாயிட்டதுன்னு சொன்ன உடனே இப்படி குதிக்கிறியே என்றாள். ரவிக்கு இருப்பு கொள்ளவில்லை. மகிழ்ச்சி தாங்கவில்லை. கல்யாணம் எப்பமா என்று கேட்டான், ஆர்வத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல். என்னடா அவ்வளவு அவசரம்? வேண்டுமென்றே ஆண்டாள் அவனை கேலி செய்தாள். சும்மா கிண்டல் பண்ணாதேமா, சொல்லுமா ப்ளீஸ். அடுத்த வருஷம் நீ பிகாம் ஃபைனல் பரீட்சை எழுதிட்டு ஊரு திருமண உடனேயே கல்யாணம். உங்க அப்பா முடிவு பண்ணிட்டாரா? பெண் வீட்டார்கிட்டயும் எல்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு, சரிதானே? மனதுக்குள் ரவிக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. அதே சமயத்தில் பத்மினியை அடைய இன்னும் 1 வருஷம் காத்திருக்க வேண்டுமே என்ற கவலை. பத்மினியை ஆசை காட்டி எப்படியும் தங்கள் வழிக்கே இவனை இழுத்து கொண்டு விடலாம் என்று தனது பெற்றோர் திட்டம் போட்டிருப்பார்களோ என்ற சந்தேகமும் ரவியின் மனதில் இல்லாமல் இல்லை. ஆனால் முதலில் கல்யாணம் நடக்கட்டும், பிறகு மற்ற விஷயங்களை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம் என்று நினைத்து அவன் தனது எதிர்கால திட்டங்களை பற்றி மீண்டும் தகப்பனாரிடம் எதுவும் பேசவில்லை. இப்போது தகப்பனாருடன் ஏதாவது தகராறு செய்து கொண்டால் எங்கே, அதனால் பத்மினியோடு தனது திருமணம் தடைபட்டு விடுமோ என்று பயந்து ரவி எதுவுமே பேசவில்லை. ஆனால் அவன் மனதுக்குள் தனது லட்சியத்தையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கவில்லை. எப்படியும் பிகாம் பட்டத்தை பெற்று அதன் பிறகு மேல் படிப்புக்கு சென்று வாழ்க்கையில் முன்னேற வழிவகுத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்னும் திடமாக இருந்தான். கல்லூரிக்கு சென்ற பிறகும் பத்மினியின் நினைவு அவனை ஒவ்வொரு கணமும் வாட்டிக்கொண்டே இருந்தது. படிப்பில் கவனம் செலுத்தவே மிகவும் சிரமமாக இருந்தது அவனுக்கு. அவ்வப்போது தனக்குத்தானே, இன்னும் ஒரே வருடம்தான், எப்படியாவது பல்லை கடித்துக் கொண்டு இந்த ஓராண்டை போக்கிவிட்டால் அப்புறம் ஆயுள் முழுவதும் பத்மினி பத்மினி எனக்கே சொந்தம். அதன் பிறகு அவளை பிரிந்து ஒரு நாள் கூட இருக்க தேவையில்லை என்று நினைத்து கொண்டு தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான் ரவி. இந்த நாவல் ஜூன் 1980 மாலைமதி நாவல் பத்திரிகையில வெளிவந்தது. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம். தொடரும்.